வாய்ப்பு தேடி அலையும் போது ஸ்டேஜ் கிடைச்சா போதும் தான் நம்ம அழுதுட்டு இருந்தோம். ரோட்ல கச்சேரி உட்காந்து பார்க்கும்போது மேல நல்லா பாடுற மாதிரி தெரியுது, ஆனா தப்பா பாடுற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு விஷயம் போட்டுருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சா நம்ம பாடுவோமா? அங்கே போய் நின்று அப்புறம் வேடிக்கை பார்த்துனே தான் இருக்கு. விஜயத்தில் கிடைச்சிருக்கோம். ஆனாலும் வரும்போது ட்ராப் பண்ணும்போது 20 ரூபாய் கையில் கொடுத்து போயிட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்ன அமைச்சாங்க. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு சின்ன பையன் பாடினதை போட்டு அந்த பையன் பயங்கரமாக பாடியிருக்காப்புல. யார் இந்த பையன் அப்படின்னா, நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த சின்ன பையன் யாருன்னா வீடியோ ஓல்டாக இருக்குது. இன்னும் வீடியோ ஓல்டாக இருக்கு. அப்போ இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தா ரோஜா ரோஜாங்கிற பாடல். ரோஜா ரோஜாங்கிற பாடலை இந்த சின்ன பையன் பாடினது அவ்வளோ வைரலாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஒரு மாபெரும் சிங்கர் சத்யன் மகாலிங்கம்னு. சத்யன் மகாலிங்கம் ஏராளமான பாடல்கள் பாட்டாரு. இது என்ன புதுசாக இந்த வீடியோ இப்போ வந்துருக்குதுன்னு பார்த்தேன். அதை பற்றி எனக்கு இருந்த டவுட்டெல்லாம் அவர்கிட்டே கேட்கலான்னு வந்திருக்கேன். வணக்கம். வணக்கம் டார்லிங், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ எனக்கு அந்த பாட்டு கேட்டவனல்ல, அந்த வீடியோ இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போனப்போ நான் யோசித்தேன். நான் சத்யன் மகாலிங்கம் ஒரு எக்ஸ்ட்ரானரி சிங்கர் ஆச்சு, நிறைய இப்போ ஷோஸில் பார்த்துருக்கோம். இது என்ன திடீர்னு இவர் ஒரு பாடகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஏதோ என்னது இதுதான் பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களே. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்கப்போ? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ நல்லது நடக்குதுன்னு மட்டும் ஃபீல் பண்ணேன். ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ் நமக்கு மேலே விளையாடுது, ஓகே அது ஃப்ளோவில் போகட்டும், நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு தோணுச்சு. அது எந்த வருஷம் அது பண்ணது? 99 எங்கே பாடினது அது? தீவுத்திடலில் சங்கர் சாதக பறவைகள் ஷோவில். சங்கரின் சாதக பறவைகள். தீவுத்திடலில் லியோனி ஆதரிக்கும் கூட்டணின்னு ஒரு ஷோ. அதெல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சாங் எப்பவுமே அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு சாங் இருக்கும் ஷோவில். அதாவது ரோஜா ரோஜா பாட்டு. ஓகே. இந்த பாட்டு ஆனால் இப்போ பாடும்போது உங்களுக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே அந்த ஏஜ் பார்க்கும்போது என்ன ஏஜ் இருக்கும் அப்போது? 19 வயசு. 19 வயசில் அந்த பாட்டு பாடுறப்போ உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இப்போ ஏஆர் ரஹ்மான் தான் இல்லை? ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ துல்லியமாக பாடிருக்கீங்க. ஸோ அது எப்படி அந்த ஏஜில் ஏஆர் ரஹ்மான்ங்கிறது, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இப்போ இவ்வளோ பாடல்கள் நிறைய ப்ளேபேக் சிங்லாம் நிறையா பண்ணிட்டீங்க. ரஹ்மான் சார் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வர்றதுக்கு என்ன ரீசன்? அந்த ஏஜ் தான் நமக்கு. அந்த யங் ஏஜில் யார் மியூசிக் அப்போ கேட்குறோமோ அதுதானே எல்லாருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்படி சாய் அபியங்கர் வரைக்கும் ட்ரெண்டிங் ஆகும், அதே போல் நமக்கு அந்த டைமில் ரஹ்மான் சார் தானே. அவரோட பாட்டு கேட்டு தான் வா அப்படி பயங்கரமாக இருந்தது. என்னடா அது அப்படின்னு அந்த பாட்டு கேட்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் நான் போவேன். எங்களை டேப் ரெக்கார்டெல்லாம் கிடையாது வீட்டில். ஃப்ரெண்டு வீட்டு போய் மச்சான் ஒரே ராட்டா அந்த பாட்டு போடுறா அப்படின்னு கேட்டு புது வெள்ளை மழையெல்லாம் கேட்பேன்ல. அந்த மெமரிஸ் தான், அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் தான். ஓகே. ஸோ அந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் அது. ஆக்சுவலாக அந்த பக்கத்தில் போய் பாட்டு கேட்டு வர்றது அப்படிங்கிறலாம். ஆடியோ கேசட் கூட வாங்க முடியாது, நம்மகிட்ட டேப் ரெக்கார்டர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒரு மாபெரும் சிங்கர். ஸோ இந்த வளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சது? படிப்படியாக தான். நீங்கள் எப்படி வந்தீங்களோ அது போல நான் ஆக்சுவலாக அந்த டேப் ரெக்கார்டர் மட்டும் தான் 2 பேருக்கும் காமன். நான் ஒரு மிமிக்ரி கேசட்லாம் போடுறதுக்கு எங்கள் வீட்டில் முதல்ல டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு ஒரே ஒரு கேசட் சிரிப்புன்னு போட்டாங்க. அப்போ இருந்தால் அந்த மிமிக்ரிலாம் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் இந்த பாடல்கள்லாம் நம்மலாம் கேட்குறது இந்த என்ன சொல்கிறது, கோடை பண்பலை, அதுக்கப்புறம் விவித் பாரதி, இந்த மாதிரி இதில் தான் பாடல் கேட்போம். கேசட்லாம் போட்டு பாட்டு கேட்குறதுலாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அது மாதிரி இப்போ உங்களுக்கு பாடல் முதல்ல உங்களுக்கு இப்போ நீங்கள் விவரம் தெரிஞ்சப்போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மியூசிக்ங்கிறது ஒரு பிடிக்கும். சில பேர் சின்ன வயசில் கற்றுப்பாங்க, சில பேர் சின்ன வயசில் கேள்வி ஞானத்தில் பிடிக்கும். உங்களுக்கு கேள்வி ஞானத்தில் மியூசிக் பிடிச்சதா இல்லை மியூசிக் கற்றுக்கிட்டதுனால பிடிச்சதா? நான் மியூசிக் கற்றுக்கவே இல்லை. கேள்வி ஞானம் தான், கேட்டு தான். ஓகே. ஸோ அந்த கேள்வி ஞானங்கிறது எப்போ இருந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச பாடல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல் பாடல் நீங்கள் அவர் சின்ன வயசில் கச்சேரிக்கு போயிட்டுருக்க டைம்லேயே, அதாவது வாய்ப்பு தேடி அலையும் போது ஸ்டேஜ் கிடைச்சா போதும் தான் நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம். ரோட்டில் கச்சேரி உட்காந்து பார்க்கும்போது மேலே நல்லா பாடுற மாதிரி தெரியுது, ஆனால் தப்பாக பாடுற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு விஷயம் போட்டுன்னு இருந்துச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சா நம்ம பாடுவோமா அப்படின்லாம் ஒரு தாட் தான் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் யாராவது எங்கள் அம்மா பாடுவாங்க, சும்மா அசுரத்தனமாக பாடுவாங்க. அவங்க பாடினாங்கன்னா அப்படியே வைப்பாக இருக்கும். பட் அதுவும் அகைன் ஒரு ஆர்கானிக்கான ஒரு சிங்கிங். அவங்க கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிலில் பக்தியில் தன்னை மறந்து அப்படியே குடும்ப கஷ்டத்துலாம் சொல்லி சாமி முன்னாடி அழுதுனே பாடுவாங்க. வீட்டில் இருக்கும்போது வைப்பில் ஜாலியாக முத்தமணி புல்லாக்குத்தான் உன்னான் சொல்லிக்க நடி பாடுவாங்க ஜாலியாக. அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சிங்கர். ஸ்டேஜ்லாம் பாடினது கிடையாது, எந்த ஸ்டேஜ்லேயும் பாடினது கிடையாது அம்மா. பட் அந்த மியூசிக் தான் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டது. எங்கள் அம்மா அப்படியே கேஷுவலாக பாடுறது. அவங்க பாடினா ஆழாத மனசும் அழுதுரும், ஆடாத மனமும் ஆடும். அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருக்கும் அவங்க பாடுறது. ஸோ அம்மா கிட்ட இருந்து வந்தது தான். ஆமாம். அந்த மியூசிக். அப்பா ஏதாவது மியூசிக்? இல்லை. அப்பா பொலிட்டிஷியன். அப்பா போலீஸில் இருந்தார், அப்புறம் எம்ஜிஆர் கூட பொலிட்டிஷியனாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி தான்.
ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லை, வேற எக்ஸ்ட்ரீம். பொலிட்டீஷியன். கூட பிறந்தவங்களாம் கூட பிறந்தவங்க மொத்தம் நான் என்னோட சேர்த்து 5 பேர். அண்ணன் இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க, அண்ணன் அவரு, அப்புறம் அக்கா, நான், 2 தங்கச்சி. ஓகே. யாராவது இதில் வந்து பாட்டில் இன்ட்ரெஸ்ட்? பாட்டில் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே உண்டு. பாடுவாங்களா? சின்ன தங்கச்சி கொஞ்சம் பாடுவா. அண்டு அவளும் கொஞ்ச நாள் கச்சேரிலாம் போனா. அப்புறமா என்ன மாதிரி ஃபுல் இன்ட்ரெஸ்டோட அவங்க யாருமே மியூசிக்கில் இறங்கலை. நான் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டீப்பாக இறங்கி போயிட்டேன். பான்லாம் எங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம்? நான் சென்னை தான் பிறந்ததுலாம், மாதவரம் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். வளர்ந்தது ஃபுல்லாக பெரம்பூர் தான். அண்டு படித்தது டிஎஸ் நாராயணசாமி ஸ்கூல், சென்ட் மேரிஸில் தான் ஸ்கூல் படித்தேன். டிஎஸ் நாராயணசாமி காலேஜில் படித்தேன். அண்டு எங்கள் அப்பா போடி, அம்மா ஸ்ரீலிபுத்தூர். ஸோ அவங்க 2 டவுன் சவுத்து. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தது தான் சிட்டியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் சென்னை. ஒரு சென்னை வாசி, பார்ன் அண்ட் ப்ராட் அப் சென்னை வாசி. அப்போ கச்சேரினா முதல்ல எங்கே எப்போ கச்சேரி பண்ண ஆரம்பிச்சது? அதாவது 2000 இல்லை 96லேருந்து 96லேருந்து கச்சேரி ஃபுல் ஃப்ளெஷ்டாக போயிருந்தேன். யாரோட கச்சேரியில் ஃபஸ்ட்டு பாடினேன்? அப்போ வந்து ஜெஸி ராக்ஸ், ஆண்டனின்னு ஒருத்தர், ஜெஸி ராக்ஸ் பெரம்பூரில், அவரோட கச்சேரி தான். அது ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து வீடு தேடி வந்து கரெக்டாக கூப்பிட்டாரு. போனேன், அவன் பாட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் மின்ட்டில் வந்து மில்கி ராஜான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போல்லாம் பயங்கர பாப்புலர் அவங்க. மில்கி ராஜா, எட்வின் ராஜ்குமார், மில்கி ராஜான்னு அவங்க டீம்லாம் பாடினேன். அண்ட் அதுக்கப்புறமா சாதக பறவைகள், சங்கரின் சாதக பறவை. அது எப்போ ஜாயின் பண்ணது சாதக பறவைகள்? சாதக பறவை ஐ திங்க் அது வந்து ஒரு 97 அந்த டைம் இருக்கும். அது வந்து என்ன 97லாம் நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன். ஸ்கூல் முடிச்சு ஃபஸ்ட் இயர், ஸ்கூல் +2 முடிச்சு ஃபஸ்ட் இயர் போகிற டைம். ஸோ அந்த டைம்லேயே வந்து அப்போ சாதக பறவை வந்து ரெகுலராக பண்ணுறதா? அப்போ வந்து அவங்க யூஎஸ் போயிருந்தாங்க டூருக்கு. அப்போ வந்து இங்கே ஒரு மாதம் அவங்களுக்கு கிளாஸுக்கு சிங்கர்ஸ் வேணும். அப்போது அங்கே இருக்க சென்னையில் இருக்கிற வேறு சிங்கர்ஸ் யாராவது பார்த்து பார்க்கும்போது நான் போனேன். அப்போ அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அவங்களுக்கு பிடிச்சதை விட எனக்கு பிடிச்சிச்சு. அதாவது என்னன்னா, இப்போ 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று வந்து யூஎஸ் போகிறாங்க, ஒருத்தர் வந்து இங்கே ஷோ பண்ணுறதுக்கு. ஆமாம், அவங்களுக்கு பயங்கர டேட்ஸ் இருக்கும். மாதம் 35 கச்சேரி இருக்கும். நான் அந்த கச்சேரிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து எனக்கு ஒரு வாவ் இருந்துச்சு. அடா பாவீங்களா, என்னடா டிஜேமே ஒரு ஷோ கொண்டு போகிறீங்க, ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி. எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஒரு க்ளவுட் நைன் மூமெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு போனது. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சாதக பறவையில் லைவ் சாங் லிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். செம்ம வைப்பாக இருந்துச்சு. எனக்கு ஐ திங்க் இது என்னோட இடம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது. ஒரு மாதம் ஜாலியாக அவங்க கச்சேரிலாம் போயிட்டு இருந்து அவங்க வந்துட்டாங்க ஊர்லேருந்து. அப்புறம் கூப்பிடவே இல்லை. ரொம்ப மொக்கையாயிடுச்சு. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு, சார் நான் ஒரு மாதம் உங்கள் டூவில் பாடிட்டு இருந்தேன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் தான் அந்த பையன் சங்கர் சார் சொன்னேன். அவர் வந்து கீபோர்டு ஜாலியாக கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படியாக்கண்ணா, சரி எதா பாடு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதம் பாடுனேன்னு சொல்கிறேன், ஏதாவது பாடுன்னு சொல்கிறாரு கூலா. அவர் தான் ஒன்று வாட்சதுங்க, நான் தான் பாடுறது. சரி ஓகே பாடினேன். சரி அண்ணா நாளைக்கு கச்சேரிக்கு வா அப்படின்னு சொல்லி, நாளைக்கு ஒரு கச்சேரி ரெட் ஹில்ஸில் வந்துரு அப்படின்னு சொன்னார். அவங்க யூனிஃபார்ம்னா ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் மாதிரி இருக்கும், ட்ரெஸ் மாதிரி இருக்கும், ஒரு ப்ளூ ஜீன். நான் இருக்கிறதுலேயே பயங்கரமான ஆரஞ்சு கலர் ஷர்ட் ஒன்று வாங்கிட்டு, ஒரு கேவலமான ப்ளூ ஜீன் வாங்கிட்டு நான் போகிறேன். யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னா அந்த ஃபீல்டில் அங்கே போய் நின்று அப்புறம் வேடிக்கை பார்த்துனே தான் ஸ்டேஜ் கடைசியும். ஆனாலும் வரும்போது ட்ராப் பண்ணும்போது 20 ரூபா கையில் கொடுத்து போயிட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்ன அமிச்சாங்க. பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு இது கிடையாது, வேலைக்காது அப்படின்னு வச்சு ரூலர் பெண்டு ஓடிருந்தேன். ஆனாலும் ஃபோன் பண்ணி அப்போ கூட நேரில் போய் பார்ப்பேன் சம்டைம்ஸ். ஒரு டைமில் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கச்சேரி பண்ணாங்க. அது சாதக பறவையில் தான் ஷோ. அப்போ வந்து நான் சொன்னேன், மச்சான் இந்த டீம் தான் நான் பாடுகின்றேன், எனக்கு தெரியுண்டா இவங்க எல்லாரையும் அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்போ நீ போய் பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. வேணாடா விட்றா அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து போய் சொன்னாங்க. சார் நம்ம ஃப்ரெண்டு சார் சொன்னாங்க. அப்படியா தெரியுமே. அப்போ அந்த மோகன் தான் சொல்லுவாங்க, நீதி மோகன் என் பேர். நீதி மோகன். அது ஒரிஜினல் நேம் என்ன? நீதி மோகன். ஆமாம், ஸ்கூல்ல நீதி மோகன் தான். ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் நீதி மோகன் தான் சார். பேரே வித்தியாசமாக இருக்கு, நீதி மோகன். அவன் அநீதிக்கு என்னைக்குமே துணை போக மாட்டான். எங்கள் அண்ணன் பேர் சந்திரமோகன், என் பேர் நீதி மோகன். ஸோ அவராக வந்து சொன்னால் ஓகே தெரியும் மோகன் தெரியுமே, என்ன ராஜா பாடுற அப்படின்னு கேட்டார். அப்போ கொலம்பஸ் பாடுறேண்ணா, கொலம்பஸ் பாடுறேன்னு. அப்போ அந்த பாட்டு பாடினேன். அந்த பாட்டு பாடின உடனே வந்து அப்போது சங்கரோட அண்ணன் பாரதி, தம்பி பரணி, அவங்க தான் ஃபுல் மெயின் சிங்கர்ஸ். அவங்க தான் டீம் ஃபுல்லாக பாடுவாங்க. அவங்க வந்து பார்த்து பாரதி என்ன பாடி வச்சுட்டு, ஹேய் யாரா நீ அப்படி கேட்டார். உடனே சங்கர் இந்த பையனை விட்டுறாத, லாக் பண்ணிக்கோ அப்படி சொன்னாரு. உடனே நான் தான் சார் அந்த ஒரு மாதம் நீங்கள் யூஸ் போயிருந்தப்போ நான் கூட சொன்னேன் பாடினேன்னு அப்படின்னா. அவங்களாம் சொன்னோடனே கான்ஃபிடன்ஸ் வந்து சங்கர் எனக்கு ஓகே ஓகே
உடனே டேட்டு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தா அவங்க டேட் கொடுக்கும்போது பார்த்தா கேலண்டரில் அந்த 30 டேஸ்க்கு இருக்குல்ல, 30 டேஸ்க்கு அப்புறம் தாண்டிலாம் நிற்குது. 35 கச்சேரி, 40 கச்சேரி. என்னது இவ்வளோவா? நம்ம கச்சேரிலாம் போயிட்டு இருந்தேன். நிறைய கச்சேரிக்கு போக மாட்டேன், ரொம்ப செலக்டிவாக போயிட்டுருப்பேன். இதை பார்த்தோன்னு ஆடா போவேன், ஓ மை காட்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, நம்ம ஸ்டேஜ் கிடச்சிச்சு அப்படின்னு அப்போ நான் ஆரம்பிச்சது தான் சாரகபாரி. பட் சிங்கிங் பண்ணும்போது ஸ்டேஜில் சிங்கராக அறிமுகம் ஆகுது அப்படிங்கிறது இல்லை, ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும்ல. அதாவது என்னென்னா கரண்ட்டாக இருக்கிற சாங்கெல்லாம் பாடுறதுக்கு பொதுவாகவே கச்சேரிகளில் வந்து அந்த புது பாடல்கள்னு ஒன்று பாடுவாங்க. உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுதான் ஒரு ஃபீல். அதில் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு ஸ்டேஜில் சிங்கிங்கும் ஒரு ப்ளேபேக் சிங்? அப்போல்லாம் அந்த ப்ளேபேக் சிங் பற்றிலாம் தெரியுமா? எனக்கு ஐடியாவும் இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை நான் ப்ளேபேக்லாம் பாடுவேன்னு. எனக்கு பாடினா போதுங்கிறது மட்டும்தான் என் ஃபோக்கஸில் இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு டீமோட பாடும்போது டெய்லி அவங்க புதுசாக சாங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணினே இருப்பாங்க. அது நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ டேப் ரெக்கார்டர் கிடையாது, அது ஒரு சேலஞ்ச். இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கணும்னு ரேடியோ கடையில் போட சொல்லி பாட்டை ப்ளே பண்ண சொல்லி பாட்டு புக் வாங்கிட்டு வந்து நான் ரெடியாக இருக்கிறேன், நான் இப்போ ப்ளே பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன். அவன் ப்ளே பண்ணுவான். அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வெயிட் பண்ணான். அவன் ஏன்னா வேறு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ரெக்கார்டிங் பண்ணி வெயிட் பண்ணுறான்னு சொல்லி வரப்பான். அந்த கேப்பில் அந்த கேசட் கடையில் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற கடை ஃபுல்லாகவே அது ரெக்கார்ட் பண்ணுறேன். தம்பி 60 போயிட்டு இருக்குப்பா, 60 கேசட்னா கொஞ்சம் 12 பாட்டு 90 போலையே 18 பாட்டு எப்போ முடிஞ்சு நான் வர்றது அப்படின்வாங்க. அதுதான் சார், 90டா வெயிட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணு. அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு பாட்டில் மனப்பாடம் ஆகிடும் உட்காந்து கேட்டுட்டு. ஸோ அப்படி வெயிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஷோவில் போய் பாடும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி என்னத்தை பாட போகிறோமோ, ஆனால் பாடுறோம். அப்போ தப்பாக ஒரு மாதிரி வரும், நெக்ஸ்ட் ஷோவில் அதை பிடிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் அது ஒரு ப்ராக்டிஸ் செஷனுங்க. நெருப்பு மாதிரி ரெடியாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன பாட்டு நமக்கு என்ன பாட்டு வரும் அது வெயிட் பண்ணுறது. ஆனால் எனக்கு நல்ல ஒரு நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸ்டேஜில் பாடும்போது இல்லை, இந்த அடுத்தடுத்த பாட்டு புதுசாக பாட்டு எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன்ல அது. எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து இப்போ இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வைரலானது இந்த ரோஜா ராஜா பாட்டு அப்படியே இருந்ததுங்கிறது. பட் உங்களுக்கு அந்த டைமில் பாடும்போது எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நம்ம பாடு அதாவது ஃபஸ்ட்டு நான் சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எல்லாமே ரஹ்மான் சார் சாங்ஸ் தான் மோஸ்ட்லி கிடச்சிரும். அப்போ ட்ரெண்டிங்காக இருக்க சாங்ஸ் அதானே. அண்டு ஹாப்பனிங்காக கொலம்பஸ் சாங், வந்தே மாதரம் இந்த மாதிரி. அண்ட் வாட் எவர் ரஹ்மான் சார் சாங்ஸ், ஹைரா ஹைரா ஹைரப்பா, ரோஜா ரோஜா, இப்படியா சாங் லிஸ்ட்டு. அண்டு அந்த ட்ரெண்டிங்கான சாங்ஸ் எல்லாமே நான் பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. இன்னைக்கு ஷோக்கு போகிறது எக்ஸைட்மெண்ட் தான் போகிறேன் ஷோ போகும்போது. இப்போ இதில் 2 தான் இருக்குல்ல, ஒன்று வந்து நீங்கள் சோலோ சிங்கிங், இன்னொன்று வந்து டுவேட் சிங்கிங். டுவேட் சிங்கிங்கில் வந்து இப்போ நாம் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், நீங்கள் கரெக்டாக பாடுறது என்ன பண்ணும், பட் கூட இருக்கிற கோ சிங்கர்ஸ் அதே மாதிரி ஈக்குவலாக நல்லா பாடணும். சமயத்தில் அவங்க பாடம் நமக்கு வராது, இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இருக்கா? ஏதாவது ஜாலியான விஷயங்கள் தான்? இல்லை, இது ஒரு முறை அங்கே வந்து நல்லா பாடுவாங்க எல்லாருமே. அப்போ ஒரு போட்டி ஒன்று இதுதான் இருக்கும். இன்றைக்கி நான் தான் பெட்டராக பாடுவேன் பாருங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கும். ஸோ அது இப்போ வரைக்குமே இருந்தால் இருக்குது அந்த விஷயம். நான் பெட்டராக பாடுறேன், உன்னோட பெட்டராக பாடுறேங்கிறது என் டார்கெட் இல்லை, இன்னும் நான் பெஸ்ட்டாக பாடுறேன் அப்படின்னு. அது அப்போத்துல இந்த ட்ரைவ் இருந்தே இருந்துச்சு. அது உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு ரொம்ப. அதுதான் நம்மளை டெவலப் பண்ண வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அப்போ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். டீமே அப்படி தாங்க இருக்கும், போட்டி போட்டு தான் எல்லாம் பாடினுப்பாங்க. எத்தனை வருஷம் பண்ணீங்க சங்கர்? ஒரு 5 வருஷம் இருப்பேன், 4-5 வருஷம் இருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் ப்ளேபேக் முதல்ல கிடைச்சது இப்போ? முதல்ல கிடைச்சி வசூல் ராஜா MBBS கலக்க போறியார் அந்த பாட்டு தெரியும். ஆமாம், ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பா செல்லம்னு ஒரு படம் பரத்வாஜ் சார் தான். அதுக்கு முன்னாடி கால் வந்தது மன்மதன் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவுக்கு. ஆனால் அது ரெக்கார்டிங் நடக்கல. அப்புறம் பரத்வாஜ் சாரோட ஷோக்கு போனேன், பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அம்மா அப்பா செல்லம் வந்து பாடினேன், ஆனால் அது ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் உடனே வசூல் ராஜா ட்ராக் பாடினேன், அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சாங்